என் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த அரை பவுன் நகை காசு உதவி பண்ணாங்க. ஏன்னா என் குழந்தைக்கு வந்து காது கேட்காது. அதனால் இப்போ அம்மா உதவித்தொகையால் என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. நான் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தில் இப்போ பிரச்சனை அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோடியா லேடியானா மோடி இல்லை, லேடி தான் மெயின்னு வந்து காட்டினாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ அவர் பல நல்ல திட்டங்களும் செய்திருக்கிறார், சில தவறுகளும் செய்திருக்கிறார்கள். அந்த அம்மாவை நினச்சாவே எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்கும். ஆனால் அந்த அம்மா வந்து சத்து உணவு சொன்னாங்களே, அதில் நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெல்லாம் கூட இப்போ சத்து உணவு நல்லா பயனடைஞ்சோம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த அரை பவுன் நகை காசு உதவி பண்ணாங்க. ஒரு நமக்கு எதனா உதவினா கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா ஞாபகம் தான் எங்களுக்கு வரும். இது இப்போ விழானே வருனதுக்கு கூட நாங்கள் ரொம்ப சாப்பாட்டு உதவியோ இல்லை வந்து வீட்டாண்டே வந்து செய்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் கவனிப்புலாம் இல்லை. அதுதான் அம்மான்றது வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருந்தது. அதே மாதிரி அம்மா எல்லாருக்குமே தெரியணுன்னா அது புரிச்சொல்லி அம்மா மட்டும்தான். ஏன்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க மக்களுக்கு. ஏன்னா பெண்கள் சின்ன குழந்தைங்கலேருந்து முதியோர் வரைக்கும் அவங்க செய்யாத உதவியே கிடையாது. முக்கியமாக பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அப்பத்துலேருந்து நல்லா செஞ்சு தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் அதில் வந்து நான் பயன்பெற்றிருக்கேன். ஏன்னா என் குழந்தைக்கு வந்து காது கேட்காது. அதனால் இப்போ அம்மா உதவித்தொகையால் என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 7 லட்ச ரூபா அந்த ஆப்ரேஷன். அவங்களால எனக்கு அது வந்து உதவி பெற்றிருக்கேன். இதே கேகேஆரில் எனக்கு அந்த உதவி கிடச்சிருக்கு. என் குழந்தை காது கேட்காம இருந்தது. அதுக்கு 6 வயசில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு தெரியாது எனக்கு. அதுமாதிரி அவங்க உதவியால் எனக்கு அந்த காப்பீட்டு திட்டம் மூலிமா இலவசமாக அம்மா ஆட்சியில் தான் எனக்கு அது கிடச்சிது. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி நிறைய உதவிகள் அவங்களுக்கு தெரியாமையே நிறைய செஞ்சுருக்காங்க ஏழை மக்களுக்கு. அதனால் அவங்க என்றும் நினைவில் இருப்பாங்க. அவங்களுடைய பேரை சொன்னால் ஞாபகம் வருது அவங்களுடைய போல்டுனஸ். எதுக்கும் பயப்படாமல் அந்த துணிவாக செய்கிற சில முடிவு. ரெண்டாவது வந்து ரெயின் வாட்டர் கார்வஸ், சத்துணவு திட்டம், தொட்டில் குழந்தைகள் திட்டம், இது மாதிரி நிறைய திட்டங்கள் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்க இன்னும் தொடர்ந்து இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வலிமையான ஒரு தமிழ்நாட்டை உருவாகி இருப்பாங்கன்னு என்னுடைய கருத்து. நிறைய பேருக்கு சாப்பாடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது பிடிச்சிருக்குது. இன்னொன்று நிறைய ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, விதவைங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, ஊனமுற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய திட்டங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஏழைங்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் குறை கிடையாது, எல்லாமே ஹைலைட். புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வர்றது அயன் லேடி தான். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அவங்களுக்கு இது அம்மா உணவகம் கொண்டு வந்தது. தாலிக்கு தங்கம். எதையும் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் போல்டாக முடிவு எடுத்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அயன் லேடின்னு சொல்லுவாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சு கட்சியை முன்னோக்கி கொண்டு சொன்னாங்க. இந்த இதான் வந்து அம்மா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணாலும் தமிழ்நாட்டு நலனுக்காக அந்த அம்மா வந்து ஓங்கி குரல் கொடுத்தாங்க. நான் வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தால் கூட இந்த ஒரு விஷயத்தில் இப்போ பிரச்சனை அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் தமிழ்நாட்டிலே மிக சிறந்த பெண்மணி, தலை சிறந்த பெண்மணி அவங்க அம்மா உணவு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி அம்மா மருந்தகன்ட்டு செயல்படுத்தினாங்க. அம்மா வாட்டர் தண்ணி குடிநீர் உணவும் இந்த மாதிரி நிறைய செயல்படுத்தினாங்க. இலவச சேவை மையங்கள்லாம் நிறைய தொடங்கினாங்க. ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் நல்ல செல்வாக்குள்ள ஆளாக இருந்தாங்க. தங்கமங்கைன்னுவாங்க. அந்த அம்மா வந்து கொஞ்சம் போல்டாக லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி நல்ல ஒரு ஹோப்பாக இருந்தாங்க. அவங்க சொல்ல சில திட்டங்கள்லாம் மக்களுக்கு நல்லதாக இருந்தது. பசங்களுக்கு இந்த லேப்டாப் கொடுத்தாங்க, +2 பசங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. மகளிரில் கூட இந்த மகப்பேறு இதெல்லாம் கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணாங்க. அது அம்மா ஹோட்டலுன்றது வந்து கொரோனா டைமில் கொஞ்சம் ரொம்ப பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சேவை தான். அதை வந்து ரெகுலராக பண்ணுறவங்க யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது இனிமேல். அதேமாதிரி அந்த அம்மா இருக்கிற வரையும் ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது தமிழ்நாட்டில். இப்போ வந்து அது சொல்ல முடியல. ஏன்னா அது வந்து ஸ்டெடியான ஒரு ஆள் வந்து நாட்டை ஆளக்கூடிய தகுதி அந்த அம்மாவுக்கு இருந்தது. மோடியா லேடியானா மோடி இல்லை, லேடி தான் மெயின்னு வந்து காட்டினாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ
திருப்பி அந்த இது வரும்ன்றது டவுட்டு தான். இன்னும் இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு இருந்து பண்ணால் வாய்ப்பு இருக்கான்றது கூட தெரியாது. ஏன்னா இப்போ புது புது அரசியல்வாதிங்க வந்துட்டுருக்காங்களே, அந்த அரசியல்வாதிங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களாம் கொஞ்சம் அரசியல்ன்றது குழந்தை பருவத்தை விட நல்லா மக்களுக்குன்னு செய்ய வேண்டிய சில திட்டங்களை புரிஞ்சு செஞ்சாங்க. மக்கள் வந்து என்ன கஷ்டன்றது தெரிஞ்சு செஞ்சாங்க. இப்போ வரவங்களாம் அப்படி இல்லை, இப்போ எல்லாமே பிஸ்னஸாகவே வராங்க அரசியலுக்கு. அதுதான் உண்மை. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நீர் பற்றாக்குறையை போக்குவதற்காக குடிநீர் சேமிப்பு, ஒவ்வொரு வீடிலும் குடிநீர் சேமிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது நல்ல திட்டம் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் அம்மா உணவகம், மருந்தகம் போன்ற திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். அவர் பல நல்ல திட்டங்களும் செய்திருக்கிறார், சில தவறுகளும் செய்திருக்கிறார்கள். ஜெயலலிதா பேரை சொன்னோன்னே இந்த அம்மா உணவகம் ஏழைகள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அது இன்றைக்கும் காலத்தில் அழியாத ஒரு நல்ல திட்டம் தான். நல்ல ஒரு பத்தாட்சியில் இருப்பேன் நான். இருந்தாலும் அந்த திட்டத்தில் வரவேற்கிறேன். இல்லை, அவங்களோட அம்மா உணவு திட்டம், அப்புறம் அம்மா மருந்தகம், அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அப்புறம் வந்து மக்களை என்ன சொல்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஒரு லேடியாக இருந்து இந்த அளவுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய இது. ஆனால் ஓகே தான், நல்ல இது தான் அவங்க பண்ணியிருக்காங்க.